அப்போ இது வந்து விஜய் மட்டும் எப்படி வரலாம்? தினிக்கும் அவர் இன்னும் ஒரு கம்பெனியன் தான் சொல்றாரு, ஃப்ரெண்டுன்னு தான் சொல்றாரு. அதை பற்றி அவர் எதுவும் பேசுறதில்லைன்னு வச்சிங்களேன். ஆனால் ஒரு துறையில் ஒரு சேம் இண்டஸ்ட்ரியில், இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரியில் உங்கள் ஒர்க்கர் கொலி கூட நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போக மாட்டீங்களா? இல்லை நீ என் கூட வராதம்மா, நான் தனியாக போவேன்னு. ஆனால் இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட்டிட்டு போனால் அது தப்பாக தானே தெரியும். அது வந்துங்க, அவர் என்ன நினைக்கிறாருன்னா, மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, தப்பு பண்ணுறவன் பொது வெளியில் இப்படியெல்லாம் கூப்பிட்டு வருவானா? ஒளிச்சு தான் வைப்பான், சின்ன வீடாக எங்கேயாவது செட்டப் பண்ணி வைப்பான். புரியுதுங்களா? அவர் வந்துங்க இதை வந்து நான் ரைட்டுன்னு சொல்ல, ஆனால் இதை வந்து கேள்வி கேட்க உரிமைப்படுத்தது அவர் மனைவி, அவர் பிள்ளைகள், அவங்க தான் கேட்கணும். அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் எந்த சூழ்நிலையில் போனாங்கன்னு. ஆனால் அதை விட்டுட்டு அரசியலுக்காக அதை கொண்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, டிபேட் பண்ணுறது, அதை வந்து சன் நியூஸ் மாதிரி ஒரு பிரபலமான ஒரு தொலைக்காட்சியில் வந்து கார்டு போடுறது, இதெல்லாம் வந்துங்க கண்ணாடி வீட்டிலேருந்து இவங்கெல்லாம் கல் எறிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த விவாதம், விஜய் சம்பந்தமான விவாதங்கள் அந்த ஒரு குடும்பத்தை நான் வந்து மாநிலத்தில் இதை பற்றி பார்க்குறேன். இல்லை சார்.